சமூகத்துக்காக பேசுவதும் சமூகத்தை பேச வைப்பதுமான எழுத்தாளர் பணியில் இருக்கும் திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இனிய வணக்கங்கள். பாரிஸ் நகரிலிருந்து உங்கள் அழைப்புக்கு எனது நன்றியும் இனிய வணக்கங்களும். ஆம், கூறுங்கள், எழுத்துலகில் பிரவேசிக்க உங்களுக்கு தூண்டியது என்ன? ஆமாம், நன்றி. இது ஒரு சிறப்பான கேள்வி. ஏனென்றால் ஒரு சைக்கிளை எப்படி ஓடுவது போலதான் இந்த எழுத்து உலகத்திலும் பிரவேசிப்பது. இலகுவாக பயின்று இலகுவாக ஓடலாம். ஆனால் அதில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் அந்த எழுத்தின் தாக்கம், தற்பாரியம் அந்த மக்களோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்த எழுத்துலகில் என்னுடைய பிரவேசம் என்பது சிறுவர் பராயத்திலேயே தமிழ் மீதுள்ள பற்றும் தாயம் மீதுள்ள பற்றும் தான் என்னை இந்த எழுத்துலகத்துக்கு கூட்டி வந்தது. பலர் கூறுவார்கள், ஒரு எழுத்தாளி உருவாக்குவது பாடசாலை கல்வி, கற்ற குருகுல கல்வி அல்லது ஆசிரியர்கள் அல்லது குடும்ப பாரம்பரியம். ஆனால் எனக்கு இந்த வகை அனைத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. எங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் என்னுடைய எழுத்து அந்த மக்களுக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுத தொடங்கினேன். அந்த மக்களின் வலிகள், துயரங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்போதும் எழுதி கொண்டிருக்கிறேன். அன்று எழுதினேன், என்று எழுதுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த எழுத்துலகில் பிரவேசித்தது எங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் தாயம் நோக்கிய பயணம் தான் என்னுடைய எழுத்துலகத்துக்கு முக்கியமான காரணம் என்று நான் கூறுவேன். இந்த நீண்ட எழுத்துலக பயணத்தில் நீங்கள் கண்ட மாற்றம் என்ன? இந்த வாசிப்பு உலகம் அன்று இருந்தது போல இன்றும் இருக்கிறதா? இதில் ஒரு வேறுபாடு உண்டு. இன்றைய நவீன தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் பல்வேறு வசதிகளை பெற்றுக் கொள்கிறோம். கூடிய விடயங்களை எழுதக்கூடிய இருக்கிறது, கூடிய விடயங்களை அறியக்கூடிய இருக்கிறது. இத்தனை விடயங்கள் இருந்தாலும் எங்கள் தாய்மொழி தமிழ் மீது உள்ள பற்றால் தான் இன்னும் அந்த மொழியின் மீதான ஒரு ஆர்வம், ஊக்கம், அந்த உட்பவிப்பு சொல்லுவோம், அந்த பிரசவிப்பு என்பது இந்த தமிழ் மொழி பற்றால் தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டு இதில் நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த எழுத்து நாங்கள் எப்போது எங்கள் தாயம் நோக்கிய பயணத்தில் ஒரு வெற்றியை அடைவோம் என்ற நம்பிக்கையெல்லாம் நீண்ட காலமாக பயணித்தோம். இன்று அதில் சில காலங்கள் மௌனிக்கப்பட்டாலும் இந்த எழுத்துக்கள் பற்று என்பது ஒரு தேசியம் நோக்கிய பயணத்தில் நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கின்றேன். இந்த வெற்றி எதாவது ஒரு நாள் நாங்கள் பயணிப்போம், அதை அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சிறுவர் இலக்கிய ஆய்வுகளை செய்திருக்கிறீர்கள், கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளீர்கள், அரசியல் கட்டுரைகள், நூல்களை வெளியிடுகிறீர்கள். உங்களுக்கு இதில் மிகவும் பிடித்த துறை எது? அந்த இலக்கிய பகுதியா, அரசியல் ஆய்வா? நன்றி. அது சிறப்பான ஒரு கேள்விதான். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் எழுத தொடங்கும் போது சிறுவர் இலக்கியம், சிறுவர் விடயங்களை பற்றித்தான் எழுதினேன். அந்த பராயம் சிறுவர் பராயம். அதற்கு பிற்பாடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 1987, 82 போர்க்காலங்களில் நடந்த கொடுமைகளை நான் விளக்கி கவிதை தொகுப்பலாக பல கவிதை தொகுதிகள் வெளிவந்தன. நான் 1987 ஆண்டு நடந்த முதலாவது மிக கோரமான ஆபரேஷன் லிபரேஷன், வடமராட்சியில் நடந்த ஆபரேஷன் லிபரேஷன் நினைவு கவிதைகளை முதலாவது ஆண்டு நினைவாக கல்லறை மேலான காற்று என்ற கவிதை தொகுதியை வெளியிட்டிருந்தேன். அது மிக பிரபலியமாக ஈழத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பிரசுரமாகிறது. அதற்கு பிற்பாடாக 1989 கவிதை தொகுதியில் என்னுடைய சுய கவிதைகள் பலவும் தொகுத்து அணையாத அறிவாலயம் எனும் யாழ் நூலக எரிப்பை பற்றிய கவிதை தொகுதி என்னுடைய முதலாவது கவிதை தொகுதியாகும். அதற்கு பிற்பாடாக பல ஹைக்கூ கவிதை தொகுதிகள் பாரிஸ் மண்ணிலிருந்து கூட 2 கவிதை தொகுதிகள் வெளிவந்தன. அன்றைய காலத்தில் நான் மாஸ்கோவில் கல்வி பயிற்றுக் கொள்ளும் போது அந்த 2 கவிதை தொகுதிகள் வெளிவந்தன 1999, 98 ஆண்டுகளில். பிற்பாடாக சில எனக்கு தேவை, என்னுடைய தேவையை மட்டுமன்று என்னுடைய தாய மக்களுக்கு ஒரு தேவையை, இந்த சர்வதேச விடயங்களை, குறிப்பாக சர்வதேச விடுதலை போராட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். என்றால் நாங்கள் மட்டும்தான் உலகில் போராடி கொண்டிருக்கும் இனம் மட்டுமல்ல, நாங்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் மௌனிக்கப்பட்டோ அல்லது பாதிக்கப்பட்ட இனம் அல்ல. உலகில் பல்வேறு இனங்களும் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு வெற்றியை பெற்றுள்ளார்கள், தோல்வியை பெற்றுள்ளார்கள். அவருடைய வரலாற்றை எங்கள் மக்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு கடமைப்பாட்டுதான் நான் இப்போது எழுதி கொண்டிருக்கின்றேன். தற்போது எழுதி கொண்டிருக்கும் கூடிய அளவு என்னுடைய விடயங்கள் சர்வதேச அரசியல் கட்டுரைகள். ஒவ்வொரு கட்டுரைகளும் ஏதோ ஒரு சாராம்சம் சார்ந்த விடயங்களை தான் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். சரி, இந்த பூகோள அரசியல் என்று கூறப்படும் விடயத்தில் தமிழர்களுக்கு எந்த அளவு புரிதல் இருக்கிறது, அல்லது அவர்கள் அதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மை, வரலாறு தான் நம்மை மீட்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. வரலாறு தான் எங்களுக்கு ஒரு படிப்புகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நான் நம்புகின்றேன். அந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். வெறுமனே தமிழ் தேச மக்கள் மட்டும்தான் உலக பரப்பில் பாதிக்கப்பட்ட மக்களாகவோ அல்லது போரினாலோ போராட்டத்திலோ அழிக்கப்பட்ட மக்களாக மட்டுமன்றி தொடர்ந்து போராடி கொண்டும் இனம் அழிந்த, வெற்றி பெற்ற, தோல்வி பெற்ற இந்த போராட்டங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த படிப்பினைகளை அந்த குறிப்பாக இடத்தில் நான் கடந்த
3 ஆண்டுகளுக்கு முன்பாக 6 கட்டுரை தொகுதிகளை நூலாக வெளியிட்டிருந்தேன். ஒவ்வொரு கண்டங்களில் நடந்த தேசிய விடுதலை போராட்டம், தென்னாசிய இந்தியாவை ஒரு துணைக்கண்டமாக கருதி 6 கட்டுரை தொகுதிகளும் அந்த நூல் வடிவம் பெற்று எங்கெங்கு நடக்கும் போராட்டங்களை பற்றி இந்த நூல்களை தற்போது வசம் கைவசமில்லை. ஏனை கூறுகின்றால் வெறுமனே பெருமைக்காக நான் மட்டும் கூறவில்லை. இந்த படிப்பினைகளை எங்கள் தமிழ் பேசும் மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது அவா மட்டுமன்றி, இந்த தாயம் நோக்கிய பயணத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பயணங்களில் பல்வேறு தடங்கல்கள், இடைஞ்சல்கள், பல்வேறு துயரங்களை நாங்கள் கண்டு வந்துள்ளோம். இவையெல்லாம் எங்களுக்கு தேவையான விடயம் என்பதால் நாங்கள் அறிய வேண்டியது எங்கள் காலத்தின் கட்டாயமாகும். பலஸ்தீனம் பற்றிய உங்களுடைய கட்டுரைகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. தேசியம் சுய நிர்ணய உரிமை பற்றிய உங்கள் பார்வை என்ன? இன்றும் அதன் தேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், அதாவது தமிழ் மக்களின் தேசிய சுயநிர்ணய விடுதலை போராட்டம் என்பது நீங்கள் அறிந்தது போல் 2009 மௌனிக்கப்பட்ட பின்னரும் அது அரசியல் ரீதியாக இன்னும் சர்வதேச ரீதியாக மயப்பட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களின் தேசிய போராட்டத்துக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்க்கமான பதில் ஒன்று கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் செய்யும் செயற்பாடு என்பது இந்த மக்களை எவ்வாறு ஒருங்கிணைத்து, எவ்வாறு இந்த மக்களை அரசியல் ரீதியாக மயப்படுத்தும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அரசியல் தெரியாத மக்களால் வரலாறு அறிய முடியாது, வரலாறு தெரியாத மக்களால் தங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து மட்டுமன்றி அது பல்வேறு அரசியல் அவதானிகள் கருத்து ஆகும். ஆகவே நாங்கள் அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் என்பதற்கு இணங்க இந்த நூல்கள், அதாவது தேசிய சுயநலத்தை பற்றி அறிய வேண்டியது எங்கள் கட்டாயமாகும். இந்த விடயத்தில் ஒரு குறிப்பாக முக்கியமான விடயங்கள், ஐரோப்பிய மண்ணிலேயே எங்களுக்கு தெரியாத பல தேசிய விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக நீங்கள் அறிந்த ஸ்பெயினில் நடக்கும் 2 தேசிய போராட்டங்கள், கத்தலோனியா, பாஸ்க், அதே போல ரஷ்யாவிலும் ஜோர்ஜியாவில் நடைபெறும் பல்வேறு தேசிய இனப்பாடு. இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பினைகள். ஏனென்றால் இவர்கள் பெற்றுக்கொண்ட பாடங்கள் நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இதனை போல் நீங்கள் கூறியது போல பலஸ்தீன மண்ணில் நடக்கும் இந்த போராட்டமும் கூட எங்களுக்கு பல்வேறு பாடங்களை பெற்று தந்துள்ளது. அதனை போல் அவர்களும் எங்களுக்கு கற்றுக்கொண்டார். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மிகவும் ஒரு வீரியமான ஒரு படை வலு கொண்ட ஒரு போராட்ட காலத்தில் அவர்கள் எங்களோடு கூட பல விடயங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் உலக ரீதியாக எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அது அரசியல் ரீதியாக எப்படி எங்கள் மக்களுக்கு சில கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த விடயத்தில் தான் நான் என்னுடைய எழுத்துக்களை எனது மக்களுக்காகத்தான் படைக்கின்றேன். வெறுமனே என்னை எழுத்து என்னுடைய புகழுக்கோ பெருமைக்கோ மட்டுமன்றி அல்லது விருதுக்கோ அல்லது சான்றிதழுக்கோ என்பதற்காக அதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் எனக்கு தேவையற்ற விடயங்கள், அதெல்லாம் தாண்டி எனது மக்களுக்கான எழுத்துக்களாகத்தான் நான் கருதுகின்றேன். ஐரோப்பிய மண்ணின் அரசியல் பற்றி நீங்கள் சுட்டி காட்டிய போது எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. புலம்பெயர் மண்ணில் பிறந்து வளரும் இளம் தலைமுறையோ அல்லது புலம்பெயர்ந்த மக்களோ இது பற்றிய அறிவை எந்த அளவுக்கு வைத்துள்ளார்கள்? ஆமாம், இளம் தலைமுறை இதை பற்றி அறிகின்றார்களா, படிக்கின்றார்களா, கற்றுக்கொள்ள என்பது கேள்விக்கு அப்பால் இளம் தலைமுறை மிகவும் கூர்மையாக இருக்கின்றார்கள். அவருடைய இன்றைய தகவல் தொழில்நுட்பம், அதாவது நீங்கள் அறிந்திருப்ப இந்த சோசியல் மீடியா தகவல் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிகவும் தொழில் விருத்தி கொண்ட ஒரு துறையாகத்தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும், குறிப்பாக அவள் பாரிஸில் இருந்தாலும், பிரான்சில் இருந்தாலும், எந்த ஐரோப்பிய மண்ணில் இருந்தாலும், அல்லது இங்கிலாந்திலோ அல்லது அமெரிக்காவில் இருந்தாலும், எங்கள் 2வது தலைமுறை 3வது தலைமுறை மிகவும் விழிப்பாக இருக்கின்றார்கள், கற்றுக்கொள்கின்ற பல்வேறு துறைசால் வல்லுநர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனென்றால் இன்றைய தலைமுறை தான் நாளை எதிர்காலத்தை வடிவமைப்பு சிற்பிகளாக வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் நாங்கள் இன்று எழுதும் எழுத்துக்களை படிக்கின்றார்களா இல்லையா என்பதற்கு அப்பால் இந்த நூல்கள் ஒரு வரலாற்று ரீதியாக ஆவணமாக இருக்கும் போது அது ஒரு சான்றாக, ஆங்கிலத்தில் ரெஃபரன்ஸ் நீட் டு பி டேக் இட் இன் ஒன் வியூ, அதாவது அந்த தரவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு. ஐரோப்பிய மண்ணில் நமது தலைமுறையிடம் இந்த மண் சார்ந்த அரசியல் கற்பிதங்கள் இருக்கலாம். ஆனால் எனது கேள்வி என்னவெனில், அவர்கள் தாம் அறியும் அரசியல் கற்பிதங்கள் மூலம் தமது சுய நிர்ணய உரிமை, தமது தாய் நிலம் அல்லது தமது அடையாளத்திடல் உரிமை என்று அதை பற்றி சிந்திக்கிற அறிவு அவர்களுக்கு போதுமான அளவு இருக்கிறதா? அல்லது அது மேம்பட இன்றும் எந்த அளவுக்கு வேகமாக அவர்கள் இன்னும் உழைக்க வேண்டும்? இதில் உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் கூறிய கேள்வியில் 2 வினாக்கள் உள்ளது. அதாவது தமிழ்வேசு மக்கள் ஐரோப்பிய மண்ணில் வாழும் 2வது அல்லது 3வது தலைமுறை தங்களுடைய சுய அடையாளத்தை இழக்கின்றார்களா? அவர்கள் தங்களுடைய தேசிய
நோக்கிய பானத்தில் தாயம் நோக்கிய பானத்தில் எவ்வாறு கருத்தை கொண்டிருக்கின்றார்கள், அது அவருக்கு தேவையான இரு வினாக்கள் உள்ளன. இதற்குரிய பதில் நான் என்னவென்று கூறுவேன் என்றால், ஆமாம், அவர்கள் இன்னமும் தாய்மான் மீது பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னமும் தங்கள் சுய அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரான்சில் பிறந்தாலும், இங்கிலாந்தில் பிறந்தாலும், ஜெர்மனியில் பிறந்தாலும் தாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சுய அடையாளத்தை இதுவரை இழக்கவில்லை. நான் என்னுடைய நம்பிக்கை ஒருவதும் இழக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை அறிந்திருப்பீர்கள், 2009 பிற்பாடு கூடாக பல்வேறு தடங்கல்கள், பல்வேறு சவால்கள் வந்த போதும் இன்னும் பல நூறு பாடசாலைகள், பல நூறு சங்கங்கள், தமிழ் சங்கங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இவையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வெற்றியை தான் பெற்று தந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் பயணிக்கும் காலம் எங்களுக்கு பல்வேறு சவால்களை, சங்கடங்களை தந்திருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழும் இந்த ஆஸ்திரேலிய மண்ணில், குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் மொழி, அதாவது இன்று இங்கு வாழும் மக்களில் 3வது பாடசாலையில் கற்பிக்கப்படும் மிகப்பெரிய ஒரு மொழியாக தமிழ் மொழி 3வது பாடசாலையில் கற்பிக்கும் மொழியாக மாறியுள்ளது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இங்கு வாழும் ஐரோப்பிய மக்கள், அதாவது ஆங்கில மொழிக்கு அப்பால் சீன மொழி, அரபு மொழி, அதுக்கு அப்பால் இன்று தமிழ் மொழி ஒரு முக்கியமான மொழியாக உள்ளது. அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பலவற்றை செய்துதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்துள்ளோம். இதனை போல் ஐரோப்பிய மண்ணிலும் கடந்த 40 வருடங்களாக 83ஆம் ஆண்டுக்கு பிற்பாடாக புலம்பெயர்ந்த தமிழ் பேசும் மக்களால் பல்வேறு பாடசாலைகள், தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு வானொலிகள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் கூட வெளிவந்திருக்கின்றன. ஆகவே இவையெல்லாம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கள் அடையாளத்தை நாங்கள் கவனிக்கின்றோம். குறிப்பாக 2வது அல்லது 3வது தலைமுறை ஏதோ ஒரு வகையில், அந்த ஏதோ ஒரு வகை என்பது எங்களுக்குரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது. ஒவ்வொரு நிமிடங்களும் கூட ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையின் சான்றாகத்தான் அவர்களும் பெருவாழ்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. தொடர்ந்து செயற்படும் போது அவருடைய, அதாவது அடுத்த தலைமுறைக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தாலும் அவர்கள் அதை தாண்டி செல்வார் நம்பிக்கை எனக்கு உள்ளது. நன்றி. உங்களுடைய பார்வை போலவே எங்களுடைய பார்வையும் இருக்கின்றது. அது திறம்படவே இளையோர் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் கவிதை இலக்கியம் மற்றும் சிறுவர் இலக்கியம் பற்றிய ஆராய்வு அல்லது அந்த உலகத்துக்குள்ளும் இருப்பதனால் இன்று ஈழ இலக்கியம் எப்படி இருக்கின்றது, அது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பாக நான் உண்மையை சொன்ன போனால், தமிழ் என்று சொல்லும் போது கூட தமிழ் வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒன்று தேசம் வேண்டும். ஆகவே நான் எப்போதுமே தாயம் நோக்கிய பயணத்துல இந்த தமிழ் கூட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மொழியாக இருக்கின்றது. இந்த மொழி நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு தாயம் வேண்டும், எங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும். அதே போல்தான் இந்த இலக்கிய பிறப்பு, ஈழத்து இலக்கிய பிறப்பு அறியும் போது நான் எப்போதுமே வெறுமனே இந்த பக்தி இலக்கியமோ அல்லது சங்க இலக்கியங்களை பற்றி நான் கூட அறிவதில்லை. எங்கள் போர்க்கால இலக்கியம் தான் தேடி அறிந்து வாசித்துள்ளேன். போர்க்கால இலக்கியம் எனக்கு பெற்று உள்ளது. இந்த போர்க்காலம் தான் என்னையே எழுத்துள்ளதற்கு கூட்டி வந்தது. ஈழத்து பிறப்பில் தமக்கு தெரிந்தவற்றை, தமது அனுபவங்களை ஆவணமாக்கி வைக்கிறார்களே தவிர ஈழத்து இலக்கியங்கள் இலக்கியமயப்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு தரவுகளும் ஒவ்வொரு இலக்கியம், ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு தரவு. அதாவது எவர் எதை சொன்னாலும் அதை ஒரு இலக்கியமாக்க வேண்டும்னால் அவருக்கு ஒரு இலக்கியமா தான் பார்ப்பார். எவர் அதை ஒரு கவிதையாக சொல்லணும்னா அது ஒரு கவிதையாக. பாரதியார் கூறியது மட்டும் கவிதை என்று இல்லை. இதைத்தான் தரப்படுத்தி இதுதான் கவிதை, இதுதான் சிறு என்று சொல்லும் காலம் அது மலையேறிவிட்டது. இப்போதைய காலம் அவரவர் எதை படைக்கின்றார்களோ அவரவர்களுக்கு அது ஒரு இலக்கியம் இருந்தால் அது இலக்கியம் தான். ஆனால் நீங்கள் கூறியது உண்மைதான். அதாவது தங்களுக்கு அறிந்த விடயங்களை தாங்கள் ஒரு தரவுபடுத்தி ஆவணப்படுத்தி நூல் வடிவம் வரும்போது அதை இலக்கியம் பண்ணுவாங்க. நான் அதை மறுக்கவும் இல்லை, அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் சில தரவுகள் வேண்டுமென்றே புனையப்பட்டு வேணுமென்றே மக்களை எங்களுடைய தேசிய நோக்கிய பணத்தில் வேணுமென்றே திசை திருப்பும் நோக்கில் புனைவு என்று கூறி கொச்சைப்படுத்தல், திரிவுபடுத்தலுக்கும் செயற்கையாக எங்கள் மக்களின் போராட்டங்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அமைந்துள்ளதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஆய்வு நூல்களை நீங்க செய்திருக்கிறீங்க. ஒரு நூலை ஆய்வு செய்ய முதல் நீங்கள் எப்படி எல்லாம் தேடுறீங்க? நிறைய வாசிப்பீர்களா அல்லது இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகத்துல அதை எப்படி இலகுவாக தேடுகிறீர்கள்? உண்மை. அதாவது பலரும் உங்களுக்கு இந்த சர்வதேச விடயங்களை பற்றி எவ்வாறு இவ்வளவு அவதானிப்பு? நான்
கூறுவேன் இந்த விடயத்தை. பாடசாலை கல்வியில் இருந்தே அந்த பொது அறிவு என்பது எங்களுடைய பாடசாலையில் நான் கற்ற பாடசாலையில் ஒரு 4ஆம் வகுப்புறதை கற்க வேண்டும். ஆனால் பல பாடசாலையில் அந்த பொது அறிவு என்ற பாடம் பல பாடசாலை இருக்கவில்லை. 5ஆம் வகுப்பு நான் அன்றைய காலத்தில் ஒவ்வொரு நாடுகளின் தலைநகரங்கள், அந்த நாட்டின் மொழி, அந்த நாட்டின் இனம், அந்த நாட்டின் நாணயம், அவையெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உத்வேகத்தை தந்தன, ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு பங்களிப்பை தந்தன, ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தன அறிய வேண்டும் அந்த நாடுகளை பற்றி. அதன் பிற்பாடாக எங்கள் தேசிய போராட்டத்தில் நாங்கள் பயணிக்கும் போது பல்வேறு நாடுகளில் நடந்த போராட்டங்களை நாங்கள் அறிய வேண்டி வந்தது. குறிப்பாக 1985ஆம் ஆண்டில் வெளிவந்த ஐரிஷ் போராட்டம், அதற்கு பிற்பாடாக கியூபா விடுதலை போராட்டம், அதற்கு பிற்பாடாக வியட்நாம் போராட்டங்கள். இந்த போராட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது ஏன் இவை மட்டும்தான் உலகில் நடந்த போராட்டங்கள், இதை விட எத்தனையோ நாடுகளில் பல்வேறு போராட்டங்கள் நடந்துள்ளன, இவையெல்லாம் எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இவையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தமிழ் மொழியை நான் மொழிபெயர்க்க வேண்டும். நான் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பல ஆய்வு கட்டுரைகளை வெறுமனே நான் தரவுபடி எடுத்தது ஆங்கிலம் மட்டுமன்றி எனக்கு ரஷ்ய மொழி மிக சரளமாக பேச தெரியும். ரஷ்ய மொழியில் பல கட்டுரை கூட எழுதியுள்ளேன். நான் அங்கு கல்வி பயின்றேன். ஆகவே பல ஆய்வுகளை உலகின் 2வது வல்லரசாய ஒரு நாட்டு மொழியுடன் தான் நான் பெற்றுக்கொண்டு அதை தரவுபடுத்தி அதை மொழிபெயர்த்தோ அல்லது எங்கள் மக்களுக்காக எடுத்து சொல்ல தமிழ் மொழியில் நான் வெளிப்படுத்தியுள்ளேன். குறிப்பாக நீங்கள் வாழும் பாரிஸ் மொழியிலிருந்து வெளிவந்த இளமுரசு, ஈழநாடு 1992ஆம் ஆண்டு காலத்தில் வெளிவந்த பல்வேறு சஞ்சிகளில் பத்திரிகைகள் என்பது ஆக்கங்கள் அன்றைய காலகட்டத்தில் வெளிவந்தன. அது இன்றோ நேற்று மட்டுமன்றி நான் நீண்ட காலமாகவே ஐரோப்பிய மண்ணில், ஆனால் நான் அன்று எழுதும் போது என்னுடைய சொந்த பேர் எழுதவில்லை, அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், புனை பேர்லாம் எழுதியிருந்தேன். அதனுடைய சூழ்நிலைகள் அன்றைய காலத்தில் இருந்த எங்களுக்குரிய பாதுகாப்பு பிரச்சனை இருந்தன. ஆனால் இப்போது நான் சொந்த பேரிலேயே என்னுடைய ஆக்கங்களை எழுதி வருகின்றேன். ஏனென்றால் என்னை நான் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நான் விளையாடும் எழுதிய எழுத்துக்கள். கடந்த 20 அல்லது 25 ஆண்டு எழுதிய பல்வேறு கட்டுரைகளை தொகுத்துத்தான் இப்போது பல நூல்களை நான் பிரசுரிக்கக்கூடிய சாத்தியம் கூட எனக்கு வந்தது. அதன் முக்கிய ஒரு வெளிப்பாடுதான் எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை லா சாப்பலில் நடைபெறும் என்னுடைய 4 நூல்கள் வெளியிட்டு பாரிஸ் மக்களை சந்திப்பதில் மிக ஆவலாக உள்ளேன். குறிப்பாக இரு தாய விடுதலை போராட்ட விடயங்களை பற்றிய நூல்களும், இரு சர்வதேச விடயங்களை பற்றிய நூல்களையும் நான் வெளியிடுகின்றேன். 1வது நூல் ஈழப்போர் எழுத்தாயுதம், 2வது நூல் போர்க்களத்தின் பேனாக்கள், 3வது நூல் அரபு வசந்தம், 4வது நூல் உக்ரைனிய போர் ஊடகத்திலும் ஆகிய 4 நூல்களையும் பாரிஸ் மண்ணில் வெளியிடுகின்றேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவை செலுத்த மிக்க ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நேரமாக எம்முடன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி. ஆம் மக்களே, அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாரிஸ் மண்ணில் இருக்கின்ற பெல்வில் சர்ச் மண்டபத்தில் தன்னுடைய 4 நூல்கள் அறிமுக விழாவுடன் உங்களை சந்திக்க இருக்கின்றார். அன்புடன் அனைவரையும் அழைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.